ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நைட் அண்ட் ரூக்ஸ். நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி குயினை வின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிங் வந்து என்ன ஸ்கொயரில் இருக்குது? ஒயிட் ஸ்கொயரில் இருக்குது. நம்மக்கிட்டேயும் ஒயிட் பிஷப் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், பட்டுன்னு E6 ஒரு பான் இருக்கா, அதை நைட்டை வச்சு அடிக்க போகிறோம். நைட்டை வச்சு அடித்தா எதை வச்சு அடிப்பாங்க? பிஷப் இருக்குது, குயின் இருக்குது. ஆனால் ரூக் அட்டாக் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஷப் வச்சு தான் அடிப்பாங்க. பிஷப் வச்சு அடித்தா நம்ம ரூக்கை வச்சு மறுபடியும் அந்த பிஷப் அடிக்கிறோம். என்னன்னு வச்சு காட்டுறேன் பாருங்கள். நைட் இன்ட்டு அடித்தேன்னா என்ன பண்ணுவாங்க? பிஷப் வச்சு அடிப்பாங்க. அடித்தா இப்போ நம்ம ரூக்கை வச்சு அடித்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடித்தேன்னா பிஷப் இன்ட்டு பான் அடித்து பின்னிங் ஆகிடுது. குயின் இப்போ எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. நமக்கு பிஷப்பை இதை எடுத்தே ஆகணும். ஸோ அப்போ நம்ம வின் பண்ணிடுறாமா? இப்போது ரூக்கை பிஷப்பை நைட் இன்ட்டு பான் அடிக்கிறோம், பிஷப் இன்ட்டு அடிக்கிறாங்க, ரூக் இன்ட்டு அடித்தன்னா அவங்க அடித்தா தானே வின்னு, அடிக்காமல் வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட வேண்டியது தானே. பேக் வேணாலும் வந்துக்கலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ட்ராப் பண்ணி குயின் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.